வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நெய் மீன் கருவாடு வச்சு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு நெய் மீன் கருவாடு எடுத்து கழுவி சுடுதண்ணியில் லேசான வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஊற போட்டு. அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பெருசாக இருந்தனால அதே 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி பழம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கருவாடை போட்டு அதில் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்த சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும் கருவாடு. இப்போ கருவாடு நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். கருவாடு உடையதான் செய்யும். நெய் மீன் கருவாடுனாலே எண்ணெயில் போட்டோன்னே உடையும். இப்போ கருவாடை எடுத்துக்கிடுவோம். இப்போ கருவாடு பொரிச்ச எண்ணெயிலேயே கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கிடுவோம். இப்போ கடுகு வெந்தயமெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். வதங்கவும் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்தில் தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச குழம்பு தூளை சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிடுவோம். 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கியாச்சு மசாலா தூளை. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கிடுவோம். புளியை சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிருவோம். உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கலை, ஏன்னா கருவாட்டில் ரொம்ப உப்பு இருக்கனால கடைசியாக பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குருவோம். நம்ம பத்தாட்டி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. மூடியை திறந்து பார்த்துக்குருவோம். இப்போ குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சா கருவாடை சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடெல்லாம் நம்ம பொரிச்சு வச்ச கருவாடெல்லாம் குழம்புல சேர்த்தாச்சு.
அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். சிம்மிலேயே வச்சுருங்க அடுப்பை. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. மூடியை திறந்து பார்த்துக்குருவோம். இந்த நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கருவாடு குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவு இருந்தாலே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். கருவாட்டு குழம்பு ரெடி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.